ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃபார்மேட் நிறைய சென்டென்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபார்மேட்டை எடுத்து அதை தான் நம்ம ப்ரெசென்ட்டில் பேசும்பொழுது, பாஸ்ட்டில் பேசும்பொழுது, இல்லை ஃப்யூச்சரில் பேசும்பொழுது எப்படி பேசுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு உசே ஆனே போலோ அப்படின்றத சொல்லணும். ஸோ அவரை வர சொல்லு, போக சொல்லு, சாப்பிட சொல்லு, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம். ரொம்பவே ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஃபார்மேட் தான். ஓகேங்களா? ஸோ உசே, அவரை அப்படின்னு சொல்றதுக்கு உசே அப்படின்றத சொல்லலாம். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த ஐ சவுண்டு வருது இல்லையா, அது எல்லாத்துக்குமே கோ சேர்த்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ உஸ்கோ ஆனே கோ போலியே, ரெஸ்பெக்ட் ஃபார்ம் போலியே. சொல்லு அப்படின்னு சொல்றது கஹியே, கஹோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட ரெஸ்பெக்ட் ஃபார்ம் கஹியே அப்படின்னு சொல்லுவோம். அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனைக்கோ போலியே கஹியே, போலியே இல்லை கஹியே, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லலாம். இங்க வேர்புக்கு அடுத்தது கோ ஒரு சிலர் பேசும்பொழுது சேர்த்து பேச மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். உஸ்கோ ஆனே போலோ அப்படின்றதும் கரெக்டு தான், உஸ்கோ ஆனேக்கோ போலோ அப்படின்றதும் தான் கரெக்டு தான். சொல்லுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டா சொல்லும் பொழுது போலியே அப்படின்றத சொல்லணும். ஸோ அவனை இன்னைக்கு சீக்கிரமா தூங்க சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கோ ஆச் அப்படின்னா இன்னைக்கு, ஜல்தி சோனேக்கோ போலோ. ஸோ ஜல்தி அப்படின்னா சீக்கிரமா, சோனேக்கோ போலோ அப்படின்னா சீக்கிரமா தூங்குவதற்கு சொல்லு அப்படின்றது அர்த்தம். ஸோ சோனே போலோ, சோனே போலியே அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ அந்த கோ அப்படின்றது சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவரை இன்னொரு தடவை ட்ரை பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்கோ ஏக் ஒரு பார். ஸோ ஒரு பார் அப்படின்னா மேலும். ஸோ பார் அப்படின்னா தடவை அப்படின்றது அர்த்தம், முறை அப்படின்றது அர்த்தம். ஏக் பார் அப்படின்னா ஒரு தடவை, தோ பார் அப்படின்னா ரெண்டு தடவை. மேலும் இன்னும் ஒரு தடவை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த இன்னொரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவுர் அப்படின்றது வருது. உஸ்கோ ஏக் ஒரு பார் கோஷிஷ் கர்னேக்கோ போலியே. ஸோ கோஷிஷ் கர்னேக்கோ போலியே அப்படின்னா முயற்சி பண்ண சொல்லுங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ போலியேக்கு பதிலாக கஹியே அப்படின்றதும் சொல்லலாம். அவரை இனிமேல் என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ், ஒரு விஷயத்த செய்ய சொல்லி சொல்றது. ஸோ இங்க நெகட்டிவான சென்டென்ஸ். ஸோ பண்ண வேண்டான்னு, பேச வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஸோ வேண்டான்னு சொல்லுங்க, அங்க வர சொல்லுங்க, போக சொல்லுங்க, இந்த இடங்கள் எல்லாம் வேர்புக்கு அடுத்தது அந்த நூ சவுண்ட் வரல. பட் இங்க வருது பாருங்க, என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லுங்க. ஸோ அந்த நூ சவுண்ட் வந்ததுனாலே ஹிந்தியில நம்ம கீ சேர்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது அந்த நூ சவுண்டுக்கு அடுத்தது தமிழ்ல என்ன சென்டென்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம ஹிந்தியில ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஸோ சொல்லுங்க, ஸோ அவனை சொல்லுங்க, உஸ்கோ போல்னா, போல்னா கி அப்படின்றத சொல்லணும். இங்க ஃபார்மேட் மாறும். ஸோ உஸ்கா போல்னா கி, கி அப்படின்னா என்று. ஸோ உஸ்கோ போல்னா கி, ஆகேசே அப்படின்னா இனிமேல், இல்ல இஸ்கே பாத் அப்படின்றத சொல்லலாம். முத்சே அப்படின்னா என்னிடம், பாத் மத் கர்னா அப்படின்னா பேசக்கூடாது அப்படின்றது அர்த்தம். பாத் மத் கர்னா அப்படின்னா பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்றது அர்த்தம். அடுத்தது, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லேயும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலே நீங்கள் ரொம்பவே சுலபமாக பேச ஸ்டார்ட் பண்ணலாம். பேச அதுக்கு அடுத்தது ரொம்ப பெரிய 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 சென்டென்சஸ் இது எல்லாமே லிசன் பண்ணி நீங்கள் அப்சர்வ் பண்ணி கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாலே நல்லாவே ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஸோ அந்த பிகினிங் ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான வேர்ப்ஸ் எல்லா டென்ஸ்லேயும் வேணும் அப்படின்னாலும் அது கூடவே டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சில ஹிந்தி சென்டென்ஸோட ஃபார்மேட், ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய 500+ ஹிந்தி சென்டென்சஸ், இந்த பிடிஎஃப் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. ஸோ அவளை பயப்பட வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவளை சொல்லுங்க, உஸ்கோ போல்னா. ஸோ உஸ்கோ போல்னா கி, அந்த கீ அப்படின்றது நூ சவுண்டுக்கு வருது. ஸோ உஸ்கோ போல்னா அப்படின்னா சொல்லுங்க அப்படின்றது அர்த்தம். ஓ டரே நஹி அப்படின்னா ஸோ டரோ அப்படின்னா டர் அப்படின்னா, டர்னா அப்படின்றது பயத்தை குறிக்கும். ஸோ டரே நஹி அப்படின்னா பயப்படாத அப்படின்னு சொல்றது அர்த்தம். டரோ மத் கரோ அப்படின்னும் சொல்லலாம், டரோ மத் கரோ அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ அவங்கள வேகமாக கார் ஓட்ட வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ அவர்களை அப்படின்னு சொல்றோம். ஸோ உன்கோ அப்படின்னு வரும். அவரை அவளை அப்படின்னா உஸ்கோ. இங்க ப்ளூரல் ஃபார்ம்ல இல்ல ரெஸ்பெக்டா ரொம்ப ஒருத்தவங்களோட சொல்லும் பொழுதும் உன்கோ அப்படின்றது வரும். போல்னேக்கி
ஸோ போல்னா உஸ்கே போல்னா அப்படின்னா வந்து அவரை சொல்லுங்க அப்படின்றது அர்த்தம். இங்கே ரெஸ்பெக்டோட சொல்றதுனால போல்னே அப்படின்றது வந்து போல்னாவுக்கு பதிலாக போல்னே ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றதுனால உன்கோ போல்னே கி அப்படின்றது வருது. ஓகேங்களா. தேஜ் ரஃப்தார் மே அப்படின்னா ரொம்ப வேகமா அப்படின்றது அர்த்தம். தேஜ் ரஃப்தார் மே அப்படின்னா ரொம்ப வேகமா. கார் மத் சலானா அப்படின்னா கார் ஓட்டாதீங்க அப்படின்னு அர்த்தம். கார் மத் சலானா, சலாவோ அப்படின்னா ஓட்டு, மத் சலானா அப்படின்னா ஓட்டாது அப்படின்றது அர்த்தம். நான் அவரை சீக்கிரமா வர சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ மே உஸ்கோ மே அப்படின்னா இது வந்து நம்ம இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வர சொல்றேன் அப்படின்றத வந்து ப்ரெசன்ட்லயும் சொல்லலாம். நம்ம அதை ஆக்சுவலா ஒரு டென்ஸா பார்க்கும்பொழுது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரும். நீங்க இப்போதைக்கு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ப்ரெசென்ட்ல கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்லயே பேசுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் அதாவது இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை ப்ரெசன்ட்லேயும் கன்சிடர் பண்ணி சொன்னாலும் தப்பு இல்லை, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கன்சிடர் பண்ணி சொன்னாலும் தப்பு இல்லை, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ மே உஸ்கோ, மே அப்படின்னா நான், உஸ்கோ அப்படின்னா அவரை, ஜல்தி ஆனேக்கோ போல்தா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஜல்தி ஆனேக்கோ போல்தா. இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஆனேக்கோ போல்தி அப்படின்றத சொல்லணும். ஸோ இதுவே கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லும் பொழுது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மே உஸ்கோ ஜல்தி ஆனேக்கோ போல் தூங்கா அப்படின்னு சொல்லணும். பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா போல் தூங்கி அப்படின்றத சொல்லணும். ஸோ சொல்லுவேன் அப்படின்னா வந்து நீங்க வந்து போல் தூங்கி சொல்லணும். சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு போல்தா சொல்லணும். சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு போல் ரஹா ஹே. ஸோ போல் ரஹா ஹூன் அப்படின்றத சொல்லணும். பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா போல் ரஹி ஹூன் அப்படின்றத சொல்லணும். ஓகேங்களா. ஸோ ப்ரெசென்ட்ல பார்க்கும்பொழுது போல்தா போல்தி வரும். கண்டினியூஸ்ல பார்க்கும்பொழுது போல் ரஹா ஹூன் போல் ரஹி ஹூன். ஃபியூச்சர் டென்ஸ்ல பார்க்கும்பொழுது போல் தூங்கா போல் தூங்கி. நான் அவனை கதவை திறக்க சொல்றேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்றதுக்கு மே உஸ்கோ தர்வாசா கோல்னேக்கோ போல் தூங்கா அப்படின்னா கதை திறக்க சொல்றேன், நீங்க போங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை நம்ம பேச்சு வழக்கில் பேசும்பொழுது வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட்ல சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் கீப் இட் அஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். போல்தா அப்படின்றத சொல்லலாம், போல்தி அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா. உங்களை அவங்க சீக்கிரமா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களை அவங்க சீக்கிரமா வர சொன்னாங்க. உன்ஹோனே அப்படின்னா வந்து அவர்கள் உங்களை சொன்னாங்க. ஸோ உன்ஹோனே தும்ஹேன் அப்படின்னா உங்களை, ஜல்தி ஆனேக்கோ போலா. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து போல்தா, போல்தி, போல் தூங்கா, போல் தூங்கி பார்த்தோம். போல் ரஹாவும் போல் ரஹிஹூன் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ போலோ அப்படின்னா சொல்லு அப்படின்றத பார்த்தோம். இங்கே போலா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க சொன்னாங்க. அவங்க உங்களை சீக்கிரமா வர சொன்னாங்க. உன்ஹோனே போலா அப்படின்னா அவங்க சொன்னாங்க. உங்களை சீக்கிரமா அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹேன் ஜல்தி ஆனிக்கோ போலா அப்படின்னு சொல்லணும். நான் அவனை எக்ஸாமுக்கு படிக்க சொன்னா அவன் படிக்காம விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ நான் படிக்க சொன்னேன். மேன்னே உஸ்கோ எக்ஸாம் கேலியே பன்னேக்கோ போலா அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்க போலா அப்படின்றது வரும். பன்னேக்கோ போலா அப்படின்னா படிக்க சொன்னேன். பண்ணே போலா அப்படின்னு சொன்னாலுமே போதும். லேக்கின் அப்படின்னா ஆனா ஓ பண்ணேக்கே பஜாயே கேள் ரஹாஹூன். ஸோ பண்ணேக்கே பஜாயே அப்படின்னா படிக்கிறதுக்கு பதிலாக, கேள் ரஹாஹே அப்படின்னா விளையாடி கொண்டு இருக்கிறான். கேள் ரஹாஹே அப்படின்னு சொல்லணும். அவங்க என்னை வீட்டுக்கு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உன்ஹோனே முஜே கர் ஜானேக்கோ போலா. முஜே அப்படின்னா என்னை, கர் ஜானேக்கோ போலா அப்படின்னா வீட்டுக்கு போக சொன்னாங்க அப்படின்றது அர்த்தம். நான் அவனை இதை சரி பண்ண சொன்னேன், அவனை இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு மென்னே உஸ்கோ ஏ தீ கர்னேக்கே போலா அப்படின்னா சரி பண்ண சொன்னேன். லேக்கேன் ஆனால், உஸ்னே அப்படின்னா அவன், அபிதக் இப்போ வரைக்கும், நஹி கியாஹே அப்படின்னா பண்ணல அப்படின்றது அர்த்தம். கியா அப்படின்னா செய்தான், நஹி கியா அப்படின்னா செய்யல அப்படின்றது அர்த்தம். அவங்கள உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே உன்கோ. ஸோ மே அப்படின்னா நானு, அவர்களை அப்படின்னு சொல்றதுக்கு உன்கோ. ஸோ அந்த ஐ சவுண்டு வருது பாருங்க, அவர்களை. ஸோ உன்கோ ஆப்கி மதத் கர்னேக்கே போல் தூங்கா அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன் அப்படின்றது அர்த்தம். மதத் கர்னேக்கி போல் தூங்கா. இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா மதத் கர்னேக்கி போல் தூங்கி அப்படின்றத சொல்லணும். நான் அவரை இன்னும் ஒரு தடவை செக் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே உஸ்கோ ஏக் और बार செக் கர்னேக்கே போல் தூங்கா. ஸோ செக் கர்னேக்கோ போல் தூங்கா அப்படின்னா செக் பண்ண சொல்றேன். இன்னும் ஒரு தடவை, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏக் और बार அப்படின்னா இன்னும் ஒரு தடவை செக் பண்ண சொல்றேன். ஸோ அகெயின் இங்க நீங்க போல்தா அப்படின்னு சொல்லலாம், போல் தூங்கா அப்படின்றத சொல்லலாம். பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா போல்தி சொல்லலாம், போல் தூங்கி சொல்லலாம்.
நான் அவனை அங்க தங்க சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே உஸ்கோ வஹா ரஹ்னேகோ போல் தூங்கா அப்படின்னு சொல்லணும். ரஹ்னேகோ போல் தூங்கா அப்படின்னா தங்க சொல்றேன். ஸோ போல் தூங்கா போல் தூங்கி. ஸோ அந்த டென்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட்ல பாஸ்ட் டென்ஸ்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.